சார், சேலம் மாவட்டத்தினுடைய தேர்தல் கிழமை ரொம்ப வித்தியாசமானது. இது இங்கே விசுவாசத்தை நம்பி தான் வாக்களிப்பாங்க. புதியவர்களுக்கெல்லாம் டக்குன்னு வாய்ப்பு தர மாவட்டம் நம்ம சேலம் கிடையாது. இதில் கடந்த தேர்தலில் 2 முனை தேர்தல் நடந்தது. அதில் வெற்றி வாய்ப்புகள் மாறி மாறி கை வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் 5 முனை போட்டி நீங்கள் சொல்கிறீங்க. 5 முனையும் பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை செதற விடுவாங்களே தவிர வெற்றி வாய்ப்பை புதிய கட்சிகள் பெறுவதற்கு ரொம்ப கடினம். இந்த நேரத்தில் இப்போ பலமான கூட்டணி அமைச்சிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியை தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. கடந்த தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டணி ஒரு தொகுதியை வென்றெடுத்தது. இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கைகோர்த்து இருக்குது. இதில் எங்களுடைய அந்நியாருடைய பிரச்சாரங்கள், எங்கள் தம்பியோட பிரச்சாரம், தலைவர் முதலமைச்சர் தளபதியாருடைய பிரச்சாரம், உதயநிதி சாருடைய பிரச்சாரம்லாம் வரும்பொழுது இன்னும் எழுச்சியான மாவட்டமாக சேலம் மாவட்டம் உருவெடுக்கும். இந்த முறை 2026 தேர்தலில் சேலத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. இதில் நாம் குறிப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய சார்பாக சேலம் மேற்கு தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ஏற்கனவே அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் வடக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அன்றைய முதல்வராக இருந்த இடத்துல தனிப்பட்ட கோரிக்கைகளை வைத்து பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம். சேலத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகள் முள்ளுவாடி கேட்டு மேம்பாலங்கள், நம்ம லீ பஜார் மேம்பாலங்கள்லாம் அவர் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறார். அதே போல் இந்த முறையும் இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிடுவார். சட்டமன்றத்தில் இந்த பகுதி மக்களுடைய குறைகளை சொல்லி மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.